வணக்கம் மக்களை, சின்ன லட்டு பெரிய லட்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பார்க்க போகிறது பிரியாணி, பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. குக்கரில் வேக வச்சு 1 கிலோ மட்டனு, தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நம்ம பிரியாணிக்கும் கிரேவிக்கும் எடுத்து வைக்க போகிறோம். இது நான் 1/2 கிலோ தான் நான் போட போகிறேன் பிரியாணிக்கு. 2 டம்ளர் அரிசி. அதனால் இந்த நான் அரைக்கிற பொடி பிரியாணிக்கும் அதுக்கும் சேர்த்து தான் எடுக்க போகிறேன் நான். 3 ஏலக்காய், 10 கிராம்பு, 1 பட்டை, 1 ஜாதி பச்சரி, 1 அன்னாச்சி பூவு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, மல்லி 1/2 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, ஒரு பிரிஞ்சி இலை. அவ்வளோதான் மக்களே. ஏலக்காய் 5 கூட போட்டுக்கோங்க. அதை நான் அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்க வச்சுக்க. சின்ன வெங்காயம் 10, புதினா தழை 2 பச்சை மிளகா, 1 கொத்தமல்லி தழை, 1 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, முந்திரி பருப்பு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை 2 பச்சை மிளகா, புதினா தழை 2 இதுனுக்கு, 1 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1/2 கிலோ மட்டனு, அரைச்சி வச்ச மசாலா. இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் தான் நான் அரிசி போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் கடாயில் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் காயவும். கருவேப்பிலை, நல்லா பொரியவும். வெங்காயம் போட்டுக்கோங்க. மக்களை வாய் உலர்ந்து நிற்காதீங்க. நான் புதுசாக வீடியோ போடுறதுனால கொஞ்சம் படபடன்னு இருக்குது, அதனால் போடுறேன். கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. லைக் நிறையா விட மாட்டேங்குது, ஷேர் பண்ண மாட்டேங்க. பெல் பட்டனை தட்டி விடுங்க. 1 தக்காளி. புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க மக்களே. தக்காளி வெங்காயம் தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கோங்க. அது நல்லா பேச நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பொடி. நான் ஏலக்காய் 3 வச்சுருந்தேன், 5 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்பூனுக்கு 1 கிளாஸுக்கு 2.5 ஸ்பூனு நான் போடுவேன். இப்போ நான் போடுறேன் பார்த்துக்குங்க. இதுக்கு 2.5 ஸ்பூன், 1 கிளாஸுக்கு 2.5 ஸ்பூன் போடுவேன் நான். இது 2 கிளாஸுக்குனால 5 ஸ்பூன் நான் போடுவேன். இந்த ஸ்பூனுக்கு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அதை நல்லா இது பண்ணிவிட்டு கறி வேக வச்ச தண்ணியை 1 டம்ளர் கிரேவிக்கு எடுத்து வச்சுட்டேன். 1 செம்பு, 1 கிளாஸுக்கு 2 டம்ளர் தண்ணின்ற அளவுக்கு கணக்கு 1 செம்பு நிறையா நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் எனக்கு 1 செம்பு அளவு 2 டம்ளருக்கு. தயிர் 2 ஸ்பூனு. இதை நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகா 4 வச்சு அரைச்சிக்கோங்க. அந்த 1 கிளாஸுக்கு 2 டம்ளர் தண்ணி தான், 2 கிளாஸுக்கு 1 செம்பு தண்ணி. இது கறி வேக வச்ச தண்ணி மக்களே, மட்டன் வேக வச்ச தண்ணி. 1 டம்ளர் கிரேவிக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பரட்டி விட்டுக்குங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகா 2 எச்சாவே வச்சு அரைச்சிக்கோங்க. நான் காரம் கம்மியாக வேணுன்றதுனால போட்டு அரைச்சிருக்கேன். இதோட கூட மட்டனையும் போட்டுக்கோங்க.
இது மூடி வச்சுட்டு கொதி வர்றப்ப நம்ம அரிசியை போட்டுக்கிறோம். பாசுமதி அரிசினால் நான் கொதிச்சதுக்கப்புறம் போட்டுக்குங்க. இதை நல்லா பிரட்டி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு அரை எலும்புச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிங்க. இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நான் கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவேன். 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நான் ரொம்ப ஊற்றலை. உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. இதை மூடி சிம்மிலே வச்சு வேக விடுங்க. கொஞ்சம் தண்ணி வற்றவும் தம்மு போட்டுக்கிறலாம். இப்போ தண்ணி ஓரளவுக்கு வற்றிருச்சு. இப்போ தம்மு போடுறதுக்கு கரெக்டான அளவு வந்துருச்சு. இனி நம்ம தம்மு போடுறதுக்கு இதை எடுத்து வைக்கலாம். இப்போ தோசைக்கல்லை எடுத்து வச்சு இப்போ தம்மு போட நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். மேலே நெய் ஊற்றிக்கிங்க 2 ஸ்பூனு. மூடி இறக்கி வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே தோசைக்கல்லை வச்சு நல்லா சூடு ஏற்றிக்கிங்க. தோசைக்கல்லை சூடு ஏறவும் அதை தூக்கி அது மேலே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோ மக்களை, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி கிரேவி எப்படி இருக்குன்னு பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.